நான் ஸ்வர்ணலதா, ஃபவுண்டர் ஆஃப் எலியாண்டர் எஜுகேஷனல் சர்வீஸ் அண்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு இந்த செக்மெண்ட் மூலயமா உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலியாண்டர் எஜுகேஷன் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு நான் என்னென்ன பண்ணினேன், இதெல்லாம் என்னுடைய பாஸ்டில் இந்த கன்சல்டன்சி எப்படி ஸ்டார்ட் ஆனது, என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஏர் ஆஃபீஸரோட டாட்டர். எங்கள் அப்பா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். ஸோ பேசிக்லி எங்களுக்கு நாங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நார்த்தில் பிறந்தோம். அப்படியே த்ரூ அவுட் இந்தியாவில் வளர்ந்தோம். மோஸ்ட்லி தமிழ்நாடுல நாங்கள் பேசிக்லி தமிழியன்ஸ்னால தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டோம். உள்ளுக்குள்ளேருந்து ஒரு நல்ல இண்டிபெண்ட்டாக எப்படியெல்லாம் இருக்கணுன்றது மை ஃபாதர் ஹேஸ் given us. ஒரு இண்டிபெண்ட்டாக எப்படி தன்னைத்தானே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். we've been very honest, patriotism, இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சீடில் போட்ட மாதிரி எங்களை, ஒரு மரம் வளர்த்த மாதிரி எங்களை வளர்த்துட்டு வந்தாங்க. ஐ எம் a third daughter. எனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருந்தது. ஐ எம் a national athlete. 800,500 மீட்டர்ஸில் நான் நேஷ்னல் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். ஸ்கூல், காலேஜ், இது மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டராக இருந்த நான் இந்த மாதிரி ஒரு ஓட்டம் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஐ attended தி பைலட் இன்டர்வியூ. ஐ ஹவ் கிளியர்ட் தி பைலட் இன்டர்வியூ இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இதெல்லாம் ஒரு சைடு போகிறச்ச என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெளியே நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. என் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது, எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தது. இப்படி இருக்கிறச்ச ஐ காட் மேரிட் டு ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனோட எனக்கு கல்யாணம் ஆச்சு. தொழிலதிபர், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தெரிஞ்ச ஃபேமிலியில் கல்யாணம் ஆச்சு. தென் அப்படியே எல்லாமே ரிவர்ஸில் போன மாதிரி ஒரு ஃபீலிங். என்னோட ஐடென்டிட்டி அங்கே பெருசாக தெரியலை. ஃபேமிலி லைஃப்பில் ஒரு 15 years அப்படியே போயிடுச்சு. ஐ ஹாவ் 2 children, அந்த 2 பசங்களை வளர்க்குறது. ஸோ எனக்குள்ளே இருக்க ஒரு தர்ஸ்ட், பீயிங் அ விமன் சொல்கிறத விட எனக்குள்ளே அந்த அச்சீவ் பண்ணுற கோல் எதுவுமே நான் அச்சீவ் பண்ணாமையே நான் போயிட்டேனும் அப்படின்ற ஒரு தேடல் எப்போவுமே ஒரு தாகமாகவே எனக்கு போயிட்டே இருந்தது. என்ன நம்ம ஐ பீன் இன் ஒரு பேர்ட் இன் அ கோல்டன் கேஜ் மாதிரி ஆயிட்டோமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் போயிட்டே இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரேக் திஸ். எப்போவுமே எங்கள் அப்பா சொல்லுவார், திஸ் இஸ் நாட் யூ, வாட் வி ஹவ் சீன் யூ, நாங்கள் உங்களை பார்த்தது வேறு மாதிரி பார்த்துருக்கோம், இது இட்ஸ் நாட் யூ. அடுத்தவங்கள ஐடென்டிட்டியை என்னோட ஐடென்டிட்டியாக எனக்கு பேசிக்காகவே எனக்கு அதை மாற்றிக்க பிடிக்கல. ஸோ நான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சது தான் இந்த எலியாண்டர் எஜுகேஷனல் சர்வீஸ். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர் வாஸ் லாட். இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் அ உமன் டு நோ வேர்ல்ட்லி ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வேர்ல்ட்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் மோர், ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் மோர். நான் ஒரு 24/7 நான் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த அச்சீவ்மெண்ட்க்கு, இப்போது நான் அச்சீவ்மெண்ட்க்கு பண்ணியிருக்க முடியும். என்னுடைய எப்படி ஒரு ஈகிள் ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அதோடைய முடிகிற ஸ்டேஜில் அங்கேயே ரெஸ்டரேஷன் மாதிரி உக்காந்துடும். அந்த ரெஸ்டரேஷன் பீரியட் தான் நான் இந்த 15 years எடுத்துக்கிட்டேன். ஸோ லெட் மீ கெட் மை நியூ விங்ஸ். அந்த விங் வரலும் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ அ ஃபேமிலி வே. இது நிறையா இன்புட் எனக்குள்ள நான் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கான ஒரு இன்புட்டை கொடுத்துச்சு. அதை எடுத்துட்டு இப்போ ஃப்ளை பண்ணுற விங்ஸை நானே எனக்கு உருவாக்கிக்கிட்ட இடம் தான் இந்த எலியாண்டர் எஜுகேஷனல் சர்வீஸ். பேசிக்லி ஐ எம் MBA, MA, MSc கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ இதெல்லாம் டிகிரி எல்லாம் பின்னாடி என்னோட ஐடென்டிட்டி ஒன்றுமே தெரியல ஒரு 15 வருஷமாக. ஸோ இதை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸில் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஓகே, ஸோ திஸ் த ரைட் டைம் ஐ ஷுட் ஸ்டெப் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருந்துகிட்டே இருந்தேன்னா ஐ கான்ட் திங்க் அபவுட் மை செல்ஃப். எங்கள் அம்மா அப்போயே சொல்லுவாங்க, உன்னுடைய ஷைன் இந்த உலகத்துக்கு தெரியல இன்னும், பி அ லைட் டு அதர்ஸ். ஸோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் எனக்குள்ளே எப்போவுமே ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஐ லவ் டு டூ தட் ஆஸ் மை ப்ரொஃபஷன். ஸோ அப்படி இருக்கிறச்ச ஒரு எஜுகேஷ்னலிஸ்டாக நான் என்னை மாற்றணும்னா ஐ ஹாவ் டு பி வெல் எக்யூப்டு. ஸோ
இந்தியாவில் என்னென்ன ப்ராசஸ்ன்றது ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்ராடில் இருக்க ஒரு கண்ட்ரியோட ப்ராசஸையும் நான் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். வெரி வெல் ப்ராசஸ்டாக இந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கன்சல்டன்சி, எலியாண்டர் எஜுகேஷனல் கன்சல்டன்சின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு பெரிய ஹெல்ப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லலாம். ஒருத்தரும் ஒரு கண்ட்ரியிலேருந்து கவுன்சிலராக இருக்காங்க, யூனிவர்சிட்டியில் அட்மினில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஜென்யூன் ஃபிகர் இந்தியாவிலேருந்து ஒரு குழந்தைய அனுப்பி விடணும்னா அது ஒரு தேடுறச்ச they all found me and they told me why don't you do this? நாங்கள் யாரையோ நம்புகிறோம், அந்த குழந்தைங்க எங்ககிட்ட வந்து சேர்றாங்க இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ஃபீல்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜென்யூனிட்டியை வந்து ரொம்ப கொஷின் பண்ணுற ஃபீல்டு இது. நிறைய பேர் வந்து கன்சல்டன்சி அப்படின்னு பேர் சொன்னாலே வந்து ஐயோ இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களா, நம்ம இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலாமா, பண்ணாங்கன்னா இவங்க ஹவு ஜென்யூன் தே வில் பி. பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு கன்சல்டன்சிக்குள்ளே போகிறச்ச அவங்களுக்கு எப்பவுமே 2 தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். இவங்க ஜென்யூனாக இருக்காங்களா, இல்லை இவங்க நம்மளை ஏமாத்திட்டு காசு வாங்கிடுவாங்களா. ஸோ இது எல்லாமே எப்படி பிரேக் பண்ணலான்ற ஹோம்ஒர்க் தான் நான் நிறையா பண்ணேன். அப்புறம் தான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஓகே ஸோ இதை ப்ராப்பராக பண்ணால் ஐ கேன் ஹெல்ப் அதர்ஸ். 17-18 இயர்ஸில் ஒரு சில்ட்ரன் தன்னுடைய பசங்களை அனுப்புறச்ச அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்றது ஆஸ் அ மதர் ஐ குட் கம் இன் டு தேர் ஷூஸ். ஒரு எம்பத்தட்டிக்கலாக என்னால் யோசிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே எடுத்துட்டு தான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்கினேன். பை ஹார்ட் ஒர்க், காட்ஸ் கிரேஸ். எல்லாரும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க நடுவில் ஒரு 5 வருஷத்தில் அதை நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி ரேஸில் என்னால் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் தான் எண்ட், நடுவில் ஐ ஷுட் நாட் ஸ்டாப் அட் எனி காஸ்ட் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நாங்கள் ரேஸ் ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரன்னிங் ரேஸ் வந்து என் மைண்டில் எப்போவுமே காம்படிட்டிவ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இது என்னோடய ஃபினிஷிங் பாயிண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ ஸ்டில் ஐ ஹவ் நாட் ரீச் தி கோல். அந்த மாதிரி நான் எப்போவுமே ஐ வில் ரன் அக்கார்டிங்லி. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் மை ரேஸ், ஸோ ஐ நோ த ரீச்சிங் பாயிண்ட், த கோல் இஸ் வெரி பிக். ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப்பான் இட். ஸோ இந்த ப்ராசஸில் 2-3 நிறைய திங்ஸை என்னுடைய கிட்டியில் என்னுடைய இதில் எடுத்து போட்டுக்காம 2-3 ஜானரில் ஒர்க் பண்ணோம். ஆனால் அதில் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டாக, இந்தியாவில் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது சவுத் ஜோனில், தமிழ்நாட்டில், சென்னையில் நான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஜெர்மனியில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, பெலாரஸில் ஆஃபீஸ் இருக்குது, ரஷ்யாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து எலியாண்டர் அப்படின்ற ஒரு நேம் சொன்னால் ஓகே சென்னையில் இவங்க இந்த கன்சர்ன் பர்சன் சென்னையிலேருந்து ப்ராப்பராக எல்லா வேலையும் எல்லா டாக்குமெண்டேஷனையும் பண்ணி அனுப்புவாங்கன்ற ஒரு நேமை எனக்காக நானே செதுக்கிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் ஒரு லேடியாக இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறச்ச ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து இது உங்களால் முடியுமா, இது ரொம்ப பெரிய ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, டாக்குமெண்டேஷன் இருக்கும், நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற பேரை நம்புறதை விட இவங்களை நம்மளை பின்னாடி நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்றத மைண்ட் தாட்டில் எனக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு நானே காண்டாக்ட் பண்ணி பேசினேன். டைரக்ட் கனெக்ஷன், எனக்கு நடுவில் எந்த மிடில் மேனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் ரூட் ஒர்க் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு தென் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் மை செல்ஃப். இந்த கன்சல்டன்சியில் வந்து நாங்கள் வந்து ஒரு 3-4 ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஸ்டூடெண்ட்டை வந்து எம்பிபிஎஸ்க்கு தனியாக அனுப்புகிறோம், மாஸ்டர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் அண்ட் ஒர்க் இன் ஜெர்மனி. இந்த மாதிரி ஒரு 3 செக்மெண்ட்டாக இதை நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். இந்த எபிசோடில் எம்பிபிஎஸ்னா என்ன, டாக்டருக்கு எப்படி படிக்கலாம் அப்ராடில், இந்தியாவோட கான்செப்ட் இதில் என்ன, இது எல்லாத்தையும் இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்வேன். எம்பிபிஎஸ் அப்ராடில் போய் படிக்கிறது இப்போலாம் வந்து நிறைய கன்சல்டன்சி இருக்காங்க. வை எலியாண்டர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படின்னு தாட் ப்ராசஸ் இருக்கும். நான் எப்படி இவங்க எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்வேன். ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் ஏன் அப்ராடில் போய் படிக்கணும், நம்ம இந்தியாவில் ஏன் படிக்கக்கூடாது, இல்லை என்னென்ன பெனிஃபிஷியல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஸ்டடிங் அப்ராட், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து நீட்டன் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது ஒன்று கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மெடிக்கல் சீட்டுக்கே நம்ம எலிஜிபிளாக ஆகுவோம். அந்த எலிஜிபிலிட்டிக்கு வந்து
கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் இயர் வந்து 21 லட்சம் பேர் எழுதினாங்க. 1,40,000 சீட்டு தான் இருக்குது. இதுல வசதியான பசங்க இருந்தாங்கன்னா அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவே எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாருமே இதை கிளியர் பண்ணுவாங்களா? 8-10 லட்சம் பசங்க கண்டிப்பா இந்த நீட் எக்ஸாமை கிளியர் பண்றாங்க வருஷம் வருஷம். அதுல டாப்பர் ஆகிற பசங்க நல்ல யூனிவர்சிட்டிலையும் போய் சேர்றாங்க. மிச்சம் இருக்க 10 லட்சம் பேர் எங்க போவாங்க? அவங்களுடைய கனவுகள், ட்ரீம்ஸ், இது எல்லாமே நம்ம 17 இயர்ஸ்லேயே வந்து டிசைட் பண்ண முடியாது. பீங் அ சைக்காலஜிஸ்ட், ஐ வில் சே, நான் சொல்றது என்னன்னா 17 இயர்ஸ்ல அந்த பிரெயினுக்கு வந்து நான் அமிச்ச பசங்களோட எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, இங்க இருந்து அப்ராட் போற பசங்க, இங்க நீட்ல மார்க் சரியில்லாம இல்ல குறைஞ்ச மார்க்ல இங்க சீட்டு கிடைக்காத பசங்க கோல்டு மெடலிஸ்டா அனாட்டமில, பிசியாலஜில நல்ல டாக்டர்ஸாக வெளியே வந்த பசங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 17 இயர்ஸ் தட் எக்ஸாமினேஷன் வில் நாட் டிசைட் தி கேலிபர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ இந்த பசங்களை எல்லாம் வந்து அப்ராடுன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வெளியே தெரியறதுக்கான ஒரு முயற்சி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அவங்க ட்ரீம்ஸையும் பிரேக் பண்ணாம பேரண்ட்ஸோடைய ட்ரீம்ஸும் இதுல இருக்குது. நாட் ஒன்லி தி கிட்ஸ், வசதியும் இருக்கணும். அப்படியெல்லாம் இந்த மாதிரி அப்ராடு போனால் நம்ம கிட்ட வசதி இருக்கணும், இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இந்த மித்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் பசங்களை அமுச்சு விடுறோம் நாங்கள். ரொம்ப வசதியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. என்னுடைய டீம்லேருந்து போகிற பசங்க ரொம்ப மீடியாக்கர், பிலோ மீடியாக்கர் பசங்களும் இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்சிட்டிஸை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி கொடுக்குறனால என்ன ஆகும்னா, அந்த பசங்களுடைய ட்ரீம், பிகமிங் அ டாக்டர் ட்ரீம் வில் கம் ட்ரூ. ஒன் திங், இந்தியாவில் படிச்சுட்டு திரும்பி நம்ம அப்ராட் போய் படிக்கிறோமே, இது நம்ம படித்தா இந்த டிகிரி வந்து இந்தியாவில் வேலிடா அப்படின்னா, நம்ம இந்தியன் நார்ம்ஸ், ஆக்சுவலி கவர்மெண்ட் நார்ம்ஸ், எம்சிஐ நார்ம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த எம்சிஐ நார்ம்ஸ் பிரகாரம் ஒரு 5 கண்ட்ரி அவங்க தராங்க. அதாவது UK, US, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா. இந்த 5 கண்ட்ரியில் நம்ம MBBS முடித்தா நம்ம இங்கே வந்து திருப்பி FMG, அதாவது ஃபாரின் மெடிக்கல் எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிப்பா, இந்த 5 கண்ட்ரியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த 5 கண்ட்ரி இஸ் அ இங்கிலீஷ் கண்ட்ரி. இந்தியா இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ இங்கிலீஷ் கரிக்குலம், இங்கிலீஷ் கண்ட்ரி தான். ஸோ இந்த 5 கண்ட்ரியில் வந்து த ஃபீஸ் இஸ் எக்ஸார்பிடன்ட், ரொம்ப அதிகமான ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். எல்லாராலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ எல்லா ட்ரீம்ஸையும் இந்த இதுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கு இவங்களுக்கான சில கண்ட்ரீஸ் இருக்குது வேர் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரி இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இயர்லினா அஃபோர்டபுளாக எல்லா பசங்களும் போய் படிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்கள் வந்து மேப் போட்டு காமிப்போம். ஸோ இதெல்லாம் இருக்குது, வை டோன்ட் யூ டேக் திஸ்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறனால நிறைய பசங்க இப்போ அப்ராட் போய் படிக்கிறாங்க. நிறைய ட்ரீம்ஸ் ஆர் கெட்டிங் ஃபுல்ஃபில்ட். நாட் ஒன்லி தி ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸோடைய ட்ரீம்ஸும் இதில் ஃபுல்ஃபில் ஆகுது. அங்கே போய் படிச்சுட்டு திருப்பி இங்கே வந்தால் நம்ம வந்து FMG எக்ஸாம், அதாவது ஃபாரின் மெடிக்கல் கமிஷன் எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம்ன்றது வந்து எல்லாரும் பயந்துக்கிட்டு தேர் வாஸ் அ மித் ஒரு இருந்தது, இங்கே வந்து கிளியர் பண்ணலன்னா நம்மளுக்கு லைசன்ஸ் கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை. நல்லா படிக்கிற பசங்க, கிளியர் பண்ணுற பசங்க எங்கே இருந்தாலுமே கிளியர் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ரேட்ஸ் ஆஃப் கிளியரிங் தீஸ் எக்ஸாம்ஸ் ஆர் மோர் பின்னாடி கம்பேர் பண்ணுறச்ச. ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு இங்கேயே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், இங்கேயே லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேரண்ட்டுக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ சொல்கிறதுக்கான கைடன்ஸ் வந்து இந்த ப்ராப்பராக நாங்கள் எங்களுடைய கம்பெனிலேருந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்து சில கண்ட்ரீஸ் வேர் தி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பர்சியூ தெம் செல்ஃப். சரி, இது முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அதுக்குமே வி ஹாவ் சம் சொல்யூஷன்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இந்தியாவிலேயே இருக்க வேண்டாம், எங்களுக்கு அப்ராட்ல தான் நாங்கள் இருக்கணும், இல்லை அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தோன்னே ஓகே நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு போகலாம் இப்படியெல்லாம் நான் வந்து எப்போவுமே சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். அந்த ஸ்டூடெண்ட்டை எடுத்தேன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்ப்பேன். அந்த ஸ்டூடெண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப், அந்த பேரண்ட் எவ்வளோ கேப்பபிள். ஏன்னா எப்போவுமே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறச்ச தான் தெரியும் அவங்க அப்பா அம்மாக்கு என்னால் இவ்வளோதாம்மா வசதி இருக்குது, என்னால் இவ்வளோதான் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 2 பேருக்குமே ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல சஜஷன் நான் எப்போவுமே எடுத்து கொடுத்துருவேன். ஸோ
ஸ்டூடெண்ட் வந்து இங்கேருந்து அமுச்சு விட்டுட்டோம், அதுக்கப்புறமா ஒரு கன்சல்டன்சிக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்போவுமே சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு ரேப்போ எப்போவுமே என்னுடைய கன்சல்டன்சியில் என் கூட இருக்காது. அந்த பசங்க இப்போ எம்பிபிஎஸ்னா 6 வருஷமும் முடிக்கிற வரலும் தே வில் பி அண்டர் மை டீம். என்னுடைய கன்சல்டன்சி எப்போவுமே இருக்கும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த யூனிவர்சிட்டியில் அவங்களுக்காக பேசுகிறதுக்கு, அந்த கண்ட்ரியில் அவங்களுக்காக பேசுகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் எனக்கிட்ட வரச்ச ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, மேம் ஹவு சேஃப் இஸ் தட் அதர் கண்ட்ரி? நாங்கள் சேஃபாக பசங்களை அங்கே அனுப்பிச்சி விட முடியுமா, கேர்ள்ஸ் அனுப்பிச்சி விட முடியுமா அப்படின்லாம் சொல்கிறச்ச, ஃபஸ்ட் ஐ ஜட்ஜ் மை செல்ஃப். நான் இருக்கிற இடத்துல எம் ஐ சேஃப்? நாங்கள் இந்த கண்ட்ரியில் இருந்துட்டு எனக்கு வந்து மற்ற கண்ட்ரியை பார்க்குறச்ச அந்த கண்ட்ரியில் பிள்ளைங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தெரியும். ஆக்சுவலி அதுதான் உண்மை. பசங்க இங்கேருந்து போகிற பசங்க, கேர்ள்ஸ் ஆர் ஆல் மோர் சேஃபஸ்ட் பிளேஸ் இன் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. அங்கே வந்து கவர்மெண்ட் இஸ் ஆன்சரபிள் ஃபார் அவர் எனி இந்தியன் ஸ்டூடெண்ட். அதனால் அவங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டூடெண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டியோடு இருக்கிற கண்ட்ரீஸ், அதர் கண்ட்ரீஸ் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. சில கண்ட்ரீஸ்லாம் க்ரைம் ரேட் 0 இருக்குது. பெலாரஸ்ன்ற கண்ட்ரியில் வந்து க்ரைம் ரேட் 0. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நிறைய பசங்களை அமுச்சு விட்டுட்ருக்கோம். ஸோ சேஃப்டியை பொறுத்த வரலும் எஸ் வி கேன் சென்ட் தெம், பத்திரமா இருப்பாங்க. படிக்கிறது அந்த பசங்க கையில் தான் இருக்குது. அப்ராட் போய் படிக்கணுன்றது ஒரு ஹையர் மிடில் கிளாஸ், ஹையர் ரிச் பீப்புள் கேன் ஒன்லி திங்க் ஆஃப் கோயிங் அப்ராட் அண்ட் ஸ்டடி. இப்போ அப்படி கிடையாது. ஒரு மீடியாக்கர் பசங்கள்ல இருந்து ஒரு மிடில் கிளாஸ் பசங்களும் வந்து இந்த ட்ரீமை வந்து தே வாண்ட் டு டூ திஸ், தே somehow want to do this, they want to experience all the things. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிடுறாங்க. இந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவாகவே இருக்கும். நான் வந்து இவங்களை வந்து கன்சல்டண்ட்டாக பார்க்காம ஃபஸ்ட் ஐல் see them as a mother, then educationalist, அப்புறம் தான் கன்சல்டண்ட்டாக நான் இவங்களை பார்ப்பேன், எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே. ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ டேக் த திங்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட். ஸோ இப்படி தான் இந்த பசங்களெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் டு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம். இப்போ மாஸ்டர்ஸ்க்கு போகிற பசங்களோட ஜானர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எம்பிபிஎஸ்னா தே ஹாவ் சர்டன் க்ரைட்டீரியா, அதாவது நீட் முடிக்கணும், திருப்பி வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதணும். ஸோ எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுத வேண்டாம், எனக்கு இந்த கண்ட்ரியே வர வேண்டாம் அப்படின்னா ஐ கிவ் தம் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். ஜெர்மனியில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து எந்த எக்ஸாமும் எழுத தேவையில்ல. ஜெர்மன் கண்ட்ரி உங்களுக்கு என்ன கேட்குதுன்னா, யூ கம் டு மை கண்ட்ரி, லேர்ன் மை லாங்குவேஜ், தட்ஸ் இட். அப்போது அந்த கண்ட்ரியில் போய் வேலை வாங்கி கொடுக்குறதும் என்னுடைய பொறுப்பு, அவங்கள லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறதும் என்னுடைய பொறுப்பாக எடுத்துப்பேன். ஸோ இந்த ப்ராசஸையும் நாங்கள் வந்து ப்ராப்பராக 6 years படித்து முடிச்சுட்டு அவங்கள ஒர்க்கு ஆஸ் அ அசிஸ்டன்ட் டாக்டராக பிளேஸ் பண்ணுறதுக்குமே ஐ எம் ஹெல்பிங் தெம் அவுட். ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ஜாப். இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட் போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி வரமாட்டாங்கன்ட்டு இல்லை, திருப்பி மாஸ்டர்ஸ்க்கோ திருப்பி அவங்களுக்கு ஒர்க்குக்கோ தென் ஐ ஹாவ் டு அகெயின் பிச் இன் டு திஸ். ஸோ என்னுடைய குழந்தைய எப்படி நான் வந்து அவள் லைஃப் ஃப்யூச்சரை ஃபுல்லாக செக்ரிகேட் பண்ணணுமோ, I make sure I do the same thing for my other kids also. ஸோ இது எல்லாமே என்னுடைய ப்ராசஸாகவே நினச்சிட்டு I'll just take step by step. இந்த கண்ட்ரீஸில் இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம இப்போ நீட் பிஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஒரு எக்ஸாம் இப்போ திருப்பி வரப்போகுது. ஸோ இதை முடிச்சாதான் இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணணும், இல்லை இதை முடிச்சாதான் லைசன்சிங் எக்ஸாம்ஸ்ன்னு இருக்குது, இது முடிச்சாதான் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்தியாவோட ப்ராசஸ். ஒரு கண்ட்ரிக்குமே அந்த கண்ட்ரிக்கான ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்எம்எல்இன்னு சொல்லுவாங்க. இந்த யூஎஸ்எம்எல்இன்ற ஒரு ப்ராசஸ் என்னன்னா, எந்த டாக்டர் லைசன்ஸ்டு டாக்டராக இருந்தாலும் ஸ்டெப் 1, 2, 3 இருக்குது. ஸ்டெப் 1 வந்து பேசிக்காக ஒரு எம்சிக்யூ எக்ஸாம், ஸ்டெப் 2 வந்து ஒரு தியரட்டிக்கல் பேப்பர், ஸ்டெப் 3 இஸ் அ இன்டர்ன்ஷிப். இது வந்து யூஎஸ்க்கான ஒரு ப்ராசஸ். இந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி அங்கே முடிச்சாங்கன்னா அங்கேயே அவங்க ஒர்க் பண்ணலாம், மாஸ்டர்ஸ் பண்ணலாம். ஏன் இந்த ப்ராசஸ் அப்படி பார்த்தோம்னா, அந்தந்த கண்ட்ரிக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு லைசன்சிங் நம்ம இருந்தால் மட்டும்தான் ஆஸ் அ டாக்டர் நம்ம அந்த ஊரில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு 1 year இன்டர்ன்ஷிப் அந்த கண்ட்ரியே உங்களுக்கு தரும். ஸோ இது வந்து யூஎஸோடைய ப்ராசஸ். சேம் திங் யூகே அப்படி பார்த்தோம்னா, யூகே எம்எல்ஏன்னு இருக்குது, பிளாப்னு சொல்லுவாங்க சில இதில். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஜிஎம்சி சர்டிஃபைட் லைசன்ஸ்டு டாக்டராக இருக்கணும். அந்த ஜிஎம்சி நம்ம இந்தியாவில் படித்தோம்னா ஜிஎம்சி எப்போ கிடைக்கும்னா, நம்ம அங்கே இருக்க எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும்.
யூகேஎம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெசிடென்சி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அதுலேயும் இருக்குது. இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எப்போவுமே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ன்ஷிப் 1 இயர் நம்ம அந்த கண்ட்ரியில் சிட்டிசன்ஸோட நம்ம பார்த்து பேசி பழகி அவங்களுடைய மெடிக்கல் டேர்ம்ஸை நம்ம கற்றுக்கிட்டு அவங்க கூட பண்ணுறது தான் இந்த இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் முடித்த உடனே அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ்டு டாக்டராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த கண்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இது யூஎஸ், யூகே. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு வந்து ஜென்ரலி ஏஎம்சின்னு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த ஏஎம்சின்ற ஒரு எக்ஸாம் எப்படின்னா, இப்போ யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்த எந்த கண்ட்ரிலையுமே நம்ம லைசன்ஸ் எடுத்தா we are automatically eligible to work in India. நம்ம இதுக்கு இந்தியன் லைசன்ஸ் இது படாது, எங்க இருந்தாலுமே நம்ம இந்த லைசன்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இங்கேயும் லைசன்ஸ் எடுத்துக்கலாமா அங்கேயும் எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. சிட்டிசன்ஷிப் எப்படி ஒரு கண்ட்ரி இது நம்ம இருக்கிறோமோ அந்த மாதிரி there will be only one citizenshipன்ற மாதிரி. if you are taking license you will be a licensed doctor there. but yes, நம்ம இங்க வந்து ஒர்க் பண்ணலாம், அங்க போய் அங்கேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இங்கிலீஷ் பெரும்பாலும் இங்கிலீஷ் கண்ட்ரியில இருக்க லைசன்சிங் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ ரஷ்யாவில் படிக்கிற பசங்க இல்லை வேற கண்ட்ரியில் படிக்கிற பசங்களுடைய லாங்குவேஜ் வந்து படிப்பு வந்து 6 இயர்ஸுமே அவங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். கரிக்குலம் வில் பி இன் இங்கிலீஷ். ஒரு சைடில் ஒரு லாங்குவேஜ் வந்து ரஷ்யனோ ஒரு பாலிஷோ ஒரு ஜெர்மனியோ அவங்க படிச்சுக்கிட்டே தான் போகணும். ஸோ ஏன்னா அது அங்கே இருக்க சிட்டிசன்ஸ்க்கு அங்கே இது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே எப்படி இருக்கும்னா, நீங்கள் 4 பேரை பார்க்கணும், அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட பேசணும்னா அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் நம்ம கன்வர்சிங்காக இருக்கணும். ஸோ நம்ம சைடில் ஒரு லாங்குவேஜ் எப்போவுமே அந்த கண்ட்ரி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் கரிக்குலம் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ எனி கரிக்குலம் விச் இஸ் தேர் இன் இங்கிலீஷ் இஸ் எலிஜிபிள் டு கம் அண்ட் டூ தேர் மாஸ்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸையும் அந்த மாதிரி இருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் நம்ம இங்கேருந்து பசங்க போகணும். ஸோ எப்படி நம்ம அப்ராடில் போகணுன்னா அந்த நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியா, வேர்ல்ட் ரிகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியா? இதுக்கு ஒரு டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. வேர்ல்ட் டைரக்டரின்னு ஒன்று வச்சுருக்காங்க, மெடிக்கல் டைரக்டரி, விடோம்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா அந்த கண்ட்ரியில் இருக்க, இப்போ ரஷ்யானா ரஷ்யா போடலாம், பெலாரஸ்னா பெலாரஸ் போடலாம். அந்த கண்ட்ரியில் இருக்க கண்ட்ரி போட்டாலே அந்த டைரக்டரி வேர்ல்டு WHO இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸை நம்ம செலக்ட் பண்ணலாம். பெரும்பாலும் ஒரு 100 years old யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். there is no privatization at all. இந்தியாவில் மட்டும்தான் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் காலேஜஸ் இதெல்லாம் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ். அங்கே மோஸ்ட்லி 90% வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் இன்னும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் முடிச்சுட்டு வர்றவங்க டைரெக்டாகவே ஏஎம்சிஓ பிளாபோ எழுதலாம். தே டோன்ட் ஹாவ் டு கம் டு இந்தியா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இந்தியா தான் வந்து நம்ம எடுக்கணுமா லைசன்ஸ்? இப்போ ரஷ்யாவில் முடிச்சுட்டாங்க இல்லை வேற கண்ட்ரியில் முடிச்சுட்டாங்க எம்பிபிஎஸ், அப்போ அவங்க இந்தியாவில் திரும்பி வரணுமா எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. தே கேன் டூ தேர் லைசன்சிங் இன் ஏஎம்சி. ஆஸ்திரேலியாவில் நீங்கள் எடுக்கலாம், யூகேல எடுக்கலாம், டைரக்டா யூஎஸ்க்கு யூஎஸ்எம்எல்இ எழுதி யூஎஸ்எம்எல்இ போகலாம். ஸோ இந்த மாதிரி லைசன்சிங் ஆல்சோ வேலிட் இன் இந்தியா. ஸோ இதையும் இந்த பாத்தையும் ஓப்பன் பண்ணி தரலாம். சரி மேம், நான் இங்கே வந்து நீட்டே கிளியர் பண்ணல, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாதா? நான் வந்து ஐ குடன்ட் கிளியர் திஸ் நீட், என்னால் எழுத முடியல, நான் அந்த ட்ரீம் அப்படியே மூடிடணுமா அப்படின்னு கேட்டால் நாட் நெசசரி. தேர் ஆர் கண்ட்ரீஸ் விச் அக்செப்ட்ஸ் வித்தவுட் தி நீட். ஏன்னா அந்த கண்ட்ரியோடைய சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். ஆனால் அவங்க திரும்பி இந்தியாவுக்கு வரணும்னா வர முடியாது. நீட்ன்றது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நெக்ஸ்ட்ன்றது வந்து ஒரு எக்ஸிட் எக்ஸாம். ஸோ என்டர் பண்ணாதான் நம்ம எக்ஸிட் ஆக முடியும். ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் வரணும்னா அந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரி, இங்கே பண்ணவே இல்லை, நம்ம வந்து இப்போ டைரெக்டாகவே நான் யூஎஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன், யூஎஸில் எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு, நான் யூஎஸ் லைசன்சிங்கே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். தட் டைம் த ஸ்டூடெண்ட் டோன்ட் நீட் டு கம் அண்ட் டூ தேர் நீட் நெக்ஸ்ட், எதுவுமே தேவை கிடையாது. டைரெக்டாக லைசன்சிங் இங்கேயும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய மக்களுக்கு தெரியாமையும் இருக்குது. இதை ராங்காக ப்ரிடிக்ட் பண்ணி எம்சிஐக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. அதில்
clause 4 section C இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸை வந்து கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க. நீங்க அப்ராட்ல போய் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா இட் இஸ் வேலிட் இன் இந்தியான்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் நாலேஜபிள் பர்சனுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணலாம், பசங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் இப்போ நாங்க வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைசன்சிங். இப்போ சில கண்ட்ரில வந்து இப்போ US UK AMC எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இங்கிலீஷ் லைசன்சிங் எக்ஸாம் எழுதணும். சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்கும்னா யூ டோன்ட் நீட் தட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. நாங்க எல்லா கண்ட்ரியோடைய லைசன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் எல்லா கண்ட்ரி லைசன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் என் கண்ட்ரிக்குள்ள வரைச்ச லேர்ன் மை லாங்குவேஜ் அண்ட் கம். நீ வந்து லாங்குவேஜோட ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அதாவது A1 A2 B1 B2 C1. டாக்டர்ஸ்னா C1 லெவல் வரலும் நீங்க இந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜாயின் ஆஸ் அ டாக்டர் இன் மை கண்ட்ரி இட் செல்ஃப். யூ டோன்ட் நீட் ரைட் எனி எக்ஸாம். அந்த ஜாயின் பண்றச்ச அதுக்கப்புறமா நம்ம வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பாத். பட் ஸ்டில் உள்ள போறச்ச இந்த மாதிரி ஒரு இதுல போய்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராட் போகணும்னா விசா ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். இது அட்மிஷன் கிடைச்சிடலாம், ஈஸியா அட்மிஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் அட்மிஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சே, நம்ம வீசா எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நாலேஜபிள் ஜென்ரேஷனுக்கு நடுவில் ஹவ் ஆர் வி கோன் பிளேஸ் தட், அந்த பிளேஸை எப்படி நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னா, வீசா ப்ராசஸ் இல்லாமல் everybody knows that without a visa we cannot step inside other country. நம்ம இன்னொரு கண்ட்ரி உள்ள கால் வைக்க முடியாது. ஸோ அட்மிஷன் கிடைச்சாலுமே வீசா இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அட்மிஷன் எல்லாரும் எடுத்து கொடுத்துட்டு வீசா மட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. வீசா ப்ராசஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். சில கண்ட்ரியில் வந்து நானே இன்டர்வியூ அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே அந்த பேரண்ட்ஸை வந்து இன்டர்வியூ எடுத்துருவேன். இந்த பேரண்ட் கிட்ட எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த கண்ட்ரியில் அட்மிஷனே பற்றி பேசுவோம். ஏன்னா அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு இல்லை அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் they are not eligible for that country's visaன்றப்போ that will create a problem, that will put emotionally down for both the parents and us. So அதுக்கு better first their eligibility of visa process is ஓகேவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் the eligibility of university we will select and give. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, ஸோ இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். லெட் மீ டேக் US UK. இந்த மாதிரி கண்ட்ரியோட வீசா ப்ராசஸ் வந்து ஜென்ரலி அட்மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வரும். அந்த கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வச்சுட்டு நம்ம வந்து ரெஸ்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேரண்ட்ஸோடைய டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பான்சர் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோடைய அக்கௌண்ட்டில் ஷோ மணின்னு சொல்லலாம், ஐஜிசின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மணியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் ஷோ மணி காமிக்கணும், இல்லை ஐஜிசி அக்கௌண்ட் ஏன் காமிக்கணும், ஜிஐசி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜிஐசி அக்கௌண்ட் ஏன் காமிக்கணும் அப்படின்னா, த கண்ட்ரி இஸ் ஆஸ்கிங், நீ என் கண்ட்ரிக்குள்ளே வரைச்ச ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பிகம் அ ரெஃப்யூஜி. அதாவது நீ வழி மாறி போயிட தேவையில்லை. நீ ஒரு தப்பான இடத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக என் கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு நீ வந்து தப்பான வேலை செஞ்சு சம்பாதிக்க கூடாது. அப்புறம் அந்த கண்ட்ரிக்கும் கெட்ட பேர், நம்ம கண்ட்ரிக்கும் கெட்ட பேர். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டை உன் அக்கௌண்ட்லேயே நீ கொஞ்சம் எனக்கு ஒரு அமௌண்ட், ஒரு டிசைட் அமௌண்ட், ஒரு கண்ட்ரிக்கு அந்த அமௌண்ட் வேரி ஆகும், டிசைட் அமௌண்ட்டை காமிங்க. நீங்கள் கேப்பபிளா என் கண்ட்ரியில் வந்து ஒரு வருஷம் சர்வைவ் ஒன்னால் பண்ண முடியுமா, அதுக்காக ஒரு காமிக்கிற அமௌண்ட் தான் இந்த ஷோ மணின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்ஸால் ரெடி பண்ணி அது பண்ண முடியுமா, அதுக்கப்புறமா நம்ம வந்து யூனிவர்சிட்டி அட்மிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேனே. ஸோ இந்த அமௌண்ட் இருக்கணும், ப்ராப்பர் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸோ இல்லை பாஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் நிறைய டாக்குமெண்ட்ஸை வந்து நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்களுடைய ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவோன்னா, டாக்குமெண்ட் ஸ்க்ரீனிங் நடக்கும். இந்த டாக்குமெண்ட் ஸ்க்ரீனிங்கில் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த கண்ட்ரிக்கு நாங்கள் வீசா அப்பாயின்மெண்ட்ஸ் எடுப்போம்.
ஸோ விசா அப்பாயின்மெண்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் மாறும். எல்லாருக்குமே ஒரே டாக்குமெண்டேஷனாக கிடையாது. வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லாமே காமனாக ஒரு டாக்குமெண்டேஷன் போட்டிருப்பாங்க. அந்த காமன் டாக்குமெண்டேஷனில் நம்ம வச்சா நம்மளுக்கு விசா த்ரூ ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஒரு இண்டிவிஜுவலுக்குமே தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாக்குமெண்டேஷன், தே ஹாவ் டு கீப் இட். இந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு இப்போ என்ன தேவையோ ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட கேட்பாங்க, மேம் இட் இஸ் ரிட்டன் தட் யூ ஹாவ் டு கீப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமா? ஏன் அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்கும்னா யூடியூப்ல பார்த்துருக்கலாம், கூகுள் பண்ணியிருக்கலாம், இல்லை வெப்சைட்டில் போய் பார்த்துருக்கலாம். இதே தான் நான் நிறைய ஸ்டூடெண்ட்க்கு சொல்வேன். நாங்களும் அந்த யூடியூப் கூகுள் இது எல்லாமே பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு கடலை பார்க்குறோம்னா எவ்ரிபடி நோஸ் தட் த ஓஷன் இஸ் ப்ளூவான ஓஷன் மட்டும்தான் தெரியும். நாங்கள் வந்து அதில் ஸ்விம் பண்ணுறவங்க. ஸோ ஐ நோ வேர் இஸ் த ஷார்க் வில் பி, எனக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும். ஸோ அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை டேப் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சா மட்டும்தான் இந்த விசா ப்ராசஸ் கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்க்ரீனிங்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்டை வந்து விசா ப்ராசஸ்க்கே நாங்கள் இறக்குவோம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ரொம்ப மைன்யூட் திங்ஸ் தான். ஆனால் இந்த மைன்யூட் திங்ஸில் சில பேருடைய வாழ்க்கையே வந்து விசா ஒன்ஸ் ரிஜெக்டட்னா அது வந்து தட்ஸ் அ பிளாக் மார்க் மாதிரி ஒரு ஃபீல் இதாகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட் அடுத்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கான எல்லா ப்ராசஸையுமே நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 months கண்டிப்பாக ஆகும். சில கண்ட்ரிலலாம் 1 weekலேயும் விசா வருது, 2 daysலேயும் விசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும். 1, 2, 3 months கழிச்சும் விசா வெயிட் பண்ணி போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் விசா ப்ராசஸ் மட்டும் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு 4 months முன்னாடி இல்லை 2 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறது ஆல்வேஸ் அ பெஸ்ட் திங் இன் திஸ் அப்ராட் ஸ்டடீஸ். ஒரு அப்ராட் ஸ்டடிக்கு வந்து நம்மளுடைய கரிக்குலம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேயே காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும், ஜூலைலே ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஒரு பேட்ச் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நம்மளுடைய குழந்தைங்களை வந்து நம்ம அப்ராட் அனுப்புகிறோம் படிக்க வைக்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா 6 months முன்னாடியே இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே அப்போ தான் வந்து பை த டைம் அந்த டைமில் அந்த குழந்தை வந்து அந்த ப்ராப்பரான ஒரு கண்ட்ரிக்கு போய் இருக்க முடியும். இப்போ வந்து ஜெர்மனி ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு தனியாக அவங்களே வந்து அட்மிஷன் எல்லாம் போட்டு தந்துடுவாங்க. டாக்குமெண்டேஷன் வந்து டைரெக்டாக ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா டாக்குமெண்டேஷனும் ஜெர்மன் கண்ட்ரிக்கே ஒரிஜினல்ஸ் அமுச்சு வைப்போம். இப்போ வந்து அது இல்லாமல் ஏபிஎஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸில் எப்படி இருக்கும்னா நம்ம டாக்குமெண்டேஷனை டைரெக்டாக எந்த கண்ட்ரிக்கும் நம்ம ஒரிஜினல்ஸ் அனுப்ப தேவையில்லை. அதுக்கான ஒரு ப்ராசஸை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி வச்சுக்கலாம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷனல் ப்ரூஃப்ஸ் இதெல்லாம். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். இந்த சர்டிஃபிகேட்ஸு அதுக்கப்புறம் ஜிஐசி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கேரண்டீட் இன்கம் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. ஏன் இந்த சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் கேட்குது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், என் கண்ட்ரிக்குள்ளே நீ வந்தால் நீ வந்து ஒரு ரெஃப்யூஜியாக ஆகிடக்கூடாது. ஸோ இந்த இன்கம் வந்து நான் உன்னுடைய அக்கௌண்ட்லேயே நீ வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஐ வில் கிவ் யூ ஒன் பார்ஷியல் அமௌண்ட் எவ்ரி மந்த் டு யோர் அக்கௌண்ட். உன்னுடைய அகாமடேஷனுக்கும் லிவிங்க்கும் வந்து கவர்மெண்ட்டே நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு பார்ஷியலான ஒரு அமௌண்ட்டை வந்து மாதம் கவர்மெண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்தே போடும். இது ஒரு டைப் ஆஃப் விசா ப்ராசஸ் தான் இதுவுமே. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக போகும். இது எல்லாத்துக்குமே எவ்ரிடே ஐ ஹாவ் டு கெட் அப்டேட்டட். நான் இந்த அப்டேஷன் இல்லாமல் இருந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருந்தால் என்னால் 4 பேரண்ட்ஸ் கிட்ட பேசவே முடியாது. ஸோ நான் இவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு கன்சல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ கெட் எக்யூப்ட், ஐ கெட் அப்டேட்டட் வித் ஆல் தி கண்ட்ரிஸ் விசா ப்ராசஸ். ஸோ 24/7 வந்து எப்படி என்னுடைய பிரெயின் வந்து ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருக்குமோ அந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுது, கவர்மெண்ட் என்ன சேஞ்ச் ஆகுது, நியூ ப்ராசஸ் என்ன சேஞ்ச் ஆகுது, இது எல்லாமே அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வரலும் எங்களால் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்க முடியும். இந்த ஒர்க் இன் ஜெர்மனின்றது எங்கள் கன்சல்டன்சியில் ஒரு முக்கியமான ப்ராசஸாக நாங்கள் தனியாக ஒரு ப்ராடக்டாகவே இதை பண்ணிகிட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எஜுகேஷன் இல்லாமல் வெறும் ஜெர்மனிக்கு மட்டும் நாங்கள் ஒர்க்குக்கு ஹெல்த் கேர் பீப்புளை அமுச்சு விட்டுட்ருக்கோம். ஹெல்த் கேர் பீப்புளில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர்ஸ், நர்ஸ், பிபிடி, டென்டிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், டாக்டர்ஸ் அசிஸ்டன்ட்ஸ், இந்த மாதிரி இருக்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியோட அசோசியேட் ஆனவங்க எல்லாரையுமே வந்து ஜெர்மனிக்குள்ள ஒர்க்
வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒர்க் வாங்கி கொடுக்கறதுக்கு ஹவு ஆத்தரைஸ்ட் ஐ எம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தாட் எல்லாருக்குமே வரும். எனக்கு அங்கே ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியோட ஜெர்மனியில் ஐ எம் sole person from India to represent the healthcare industry in Germany. அங்க இருக்க ஒரு சின்னதா ஒரு ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு கன்சல்டன்ட் வச்சிடலாம், கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒரு கன்சல்டண்டா இருக்கலாம். ஆனா ஜெர்மனில ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பீப்புளா ஒரு ரெக்ரூட்டிங் டீமா இருக்கணும்னா தே ஹாவ் டு ஹேவ் அ அட்டார்னி ஜெனரல், தே ஹாவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் லைசன்ஸ். இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்குது. ஸோ அந்த கிரைட்டீரியா இருக்கவங்க மட்டும்தான் தே கேன் ரெக்ரூட் பீப்புள் த்ரூ அவுட் தி வேர்ல்ட் டு தி கவர்மெண்ட். ஜெர்மனி கவர்மெண்ட்க்கு நம்ம அவங்க பண்ண முடியும். ஸோ தட் பீப்புள் ஹேஸ் ரெக்ரூட்டட் அஸ் ஃப்ரம் இந்தியா டு ரெக்ரூட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பீப்புள் நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த கண்ட்ரியோட நீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் வந்து ஆஸ் ஆஃப் நவ் தேர் கிட்டத்தட்ட ஒரு 50,000-80,000 பீப்புள், 50,000 to 80,000 பீப்புள் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தேவைப்படுது. ஏன்னா அங்கே இருக்க க்ரௌட் எப்படி இருக்கும்னா, பிரமிட்ல இருக்கிற இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஹேஸ் மூவ்ட் அவுட் மோர். So the most of the crowd are there in the towards the older generation. So இவங்க எல்லாருக்குமே ஹெல்த் கேர் டீம், இந்த டீம் வந்து அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பத்தல. ஸோ இந்தியாவில தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, ஓகே வி வெல்கம் ஆல் தி கண்ட்ரி பீப்புள் ஃபார் அவர் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம கண்ட்ரிலேயே ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சிங்கோ முடிச்சுட்டாங்கன்னா இவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் இருக்கணும். ப்ராப்பர் டிகிரி, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட், ப்ராப்பர் லைசன்சிங், டிரான்ஸ்கிரிப்ட், வேலிட் பாஸ்போர்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் we can அவங்களுக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ கூட அங்கே போட முடியும். இந்த இன்டர்வியூஸ் ஜென்ரலி எப்படி நாங்கள் கொடுப்போம்னா, we give a interview directly from the hospitals டு தி ஹெல்த் கேர் பீப்புள். நடுவில் நாங்களும் இன்டர்வியூ எடுப்போம், பட் அவங்கள எலிஜிபிள் பண்ணிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுப்போம். வாட் ஆர் தி எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் இஸ் லாங்குவேஜ் டிசைட் லெவல். அதாவது நர்சஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டாக்டர்ஸ் மட்டும்தான் C1 லெவல் வரல இருக்கணும். மற்றபடிக்கு நர்சஸ், பிபிடி இவங்க எல்லாருக்குமே வந்து B2 லெவல் இஸ் இனஃப். ஸோ இவங்களை வந்து B2 லெவல், C1 லெவலில் வந்து நான் இந்தியாவிலே நானே என்னுடைய அகாடமிலே படிக்க வைப்பேன். கிட்டத்தட்ட இது வந்து டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ஆகிடும். இது 10 months அப்படி சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிற திறமை தான் அவங்களுக்கு இருந்தால் சீக்கிரமாக முடிக்கலாம். யூஸ்வலி ஒரு லாங்குவேஜ் அந்த டிசைட் லெவல் வரலும் படிக்கணும்னா மினிமம் 6 to 8-10 months ஆகிடும். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் we will put an interview in the German hospitals, community centers. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் இன்டர்வியூ கொடுப்போம். they will get selected most of the people. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது ஓடிட்டு இருக்கும். ஸோ முடித்த உடனே டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் அவங்க அந்த கண்ட்ரியில் போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கலாம். ஸோ வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் தே ஆர் கெட்டிங்? நம்ம இங்கே விட ஆப்வியஸ்லி சேலரி ஸ்ட்ரக்சர் ஒரு வேற ஹையர் லெவலில் இருக்கும். ஜென்ரலி 2,500 to 5,000 euros வரலும் பர் மந்த் தே கேன் ஏர்ன். அது நம்ம இந்தியா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 5 லட்ச ரூபாய் மாதத்துக்கு ஒரு நர்ஸாக இருந்தாலுமே சம்பாதிக்கலாம். சில க்ரைட்டீரியா அந்த கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருக்குது. இப்போ இங்கே ஒரு வீடு வாங்கினோம்னா நம்ம லோனில் வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு வாங்கினா நம்ம 60-70 லட்ச ரூபாய் அதை கட்டி முடிப்போம். ஆனால் ஜெர்மன் கண்ட்ரியை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறோம்னா 25 வருஷமே அந்த 50 லட்ச ரூபாய் தான் நம்ம கட்டி முடிப்போம். 0% இன்ட்ரெஸ்ட் அது. ஸோ அங்கே அஃப்கோர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களே, அப்புறம் எங்களுக்கு டேக்ஸும் பிடிக்கிறாங்களே. கண்டிப்பாக இவ்வளோ சம்பளம் கொடுக்குற இடத்துல டேக்ஸும் இருக்குது. இந்தியாலையுமே டேக்ஸ் இருக்குது. வி ஆல் கம் அண்டர் 30%, 20% ஸ்லாப்லேயும் இருக்கும். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காம நம்ம அந்த கண்ட்ரியில் போய் வேலை செய்கிறது, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். ஒரு இண்டிபெண்டன்சி வந்துடும். அங்கே போகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ப்ளூமிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அப்ராட் அண்ட் ஒர்க். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ராப்பராக டைம்லி
கிரியேட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் எங்களுடைய ஜாப். இது அவங்கள ப்ராப்பராக ஸ்டடி ஃபர்ஸ்ட் அவங்கள லாங்குவேஜ் படிக்க வைப்போம், அப்புறம் அவங்கள டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் வீசா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ ஜாப் ஆஃப் நோ ஒரு 10 months இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 10 months கிட்ட ஆகிடும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக கொண்டு போவோம். டாக்டர்ஸ்னா C1 லெவல், நர்சஸ்னா B2 லெவல், இந்த லெவல் வரலும் லாங்குவேஜும் நாங்களே கற்று தருவோம். ஸோ இப்படி ஒரு 2-3 monthsக்கு ஒரு வாட்டி நாங்களே வந்து ஜெர்மனி போயிட்டு இந்த அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் வாட் இஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி நீடட், ஸோ இதையும் தெரிஞ்சிட்டு வந்துட்டு இந்தியாவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, full pan India we are sending the healthcare industry to the Germany as work. So work பண்ணனும் அப்படின்னா we are happy to help them out. இன் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணி விடுவோம். ஏதாவது பாதியில் அவங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் தெரியலை, இல்லை மேம் இவ்வளோ தூரம் நாங்களே பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எப்படி போகணும்னு எங்களுக்கு வழி தெரியல, இல்லை அங்கே போயிட்டா எங்களை யார் கேர் பண்ணிப்பா, அங்கே அகாமடேஷன் எப்படி இருக்கும், இல்லை அங்கே போயிட்டா எங்களுக்கு போன உடனே எங்களால் என்ன பண்ண முடியும், இந்த ப்ராசஸையுமே நான் வந்து மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு அங்கே என்னென்ன ஒர்க் பண்ணி தர முடியுமோ அதெல்லாம் அதெல்லாமே நாங்கள் செய்வோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பேர் சொல்ல விரும்பலை. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கேருந்து ஜெர்மனி போயிட்டாங்க. வீசாவுடைய டேட் மட்டும் சரியாக பார்க்கல, ஒரு நாள் முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, அந்த குழந்தைய அங்கேயே நிற்க வச்சிருச்சு. இந்த மாதிரி இன்ட்ரோகேஷன் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹவு கேன் யூ கம் பிஃபோர் 1 day? ஸோ 12 hours-உம் த ட்ராமடைஸ்ட் த சைல்டு வாஸ் காண்ட் எக்ஸ்பிளைன். அந்த மூமெண்ட்ல மை பீப்புள் அட்டார்னி ஜெனரல் அங்கே பேசி அந்த குழந்தைய அடுத்த நாள் வெளியே வர வச்சு யூனிவர்சிட்டிக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து வீல் கீப் இன் அவர் மைண்ட் டு நோ அங்கே இருந்தாலுமே ஹவு சேஃப் தே ஆர். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் ஞாபகம் வச்சுட்டு தான் வந்து ஒருத்தர் ஜெர்மனிக்கு ஒர்க்குக்கு அனுப்புவோம். ஸோ இது வந்து ஒர்க் இன் ஜெர்மனி ப்ராசஸ். ஒரு குழந்தைய நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறச்ச இந்த டிசிஷன்லாம் மேக் பண்ணுறோம்ல, இந்த குழந்தை என்ன படிக்கணும், இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் என்ன போகிறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை சில திங்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணும். அடலசன்ஸில் நடக்கிற ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. ஆஸ் அ மதர் ஐ ஆல்சோ நோ இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு பேரண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு தேர்ட் பர்சனாக நிறைய குழந்தைங்க எங்ககிட்ட ஓப்பன் அப் ஆவாங்க. ஏன்னா வி ஆர் நான் ஜட்ஜ்மெண்டல். அந்த குழந்தைய பற்றி நாங்கள் ஆல்ரெடி வந்து நான் ஜட்ஜ்மெண்டலாக தான் அந்த குழந்தைய பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக இந்த குழந்தைய எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் மட்டும்தான் இந்த செஷன்ஸை நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த கெரியரை பற்றி நிறையா பேசியிருப்போம். இந்த கெரியரில் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்குள்ளே என்ன ஓடுது, த சைல்டு இஸ் கேப்பபிள். இந்த சைல்டுக்கு வந்து ஆர்ட்டில் அந்த மாதிரி இடத்துல நிறைய எக்ஸல் பண்ணிட்டு இருக்க குழந்தைய போய் நம்ம வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டாக ஆக்க முடியாது. ஸோ we have to address that. ஸோ இந்த சைல்டோட இன்ட்ரெஸ்ட் என்னன்ட்டு அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நிறைய குழந்தைங்க வந்து தே கோ த்ரூ சோ மெனி திங்ஸ். கொஞ்சம் ஒரு 10 years 15 years பேக்ல பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லாம் அவ்வளோ கிடையாது. த ஹாப்பி கோ லக்கி சில்ட்ரன் ஆர் மோர். இப்போ இந்த ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், ஆங்கர் இஷ்யூ, ஃபிசிக்கலி என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது ஒரு குழந்தைக்குள்ள, என்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது, நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது புரியாது. ஏன்னா தே ஹவ் நாட் கான் த்ரூ தட், வி ஹவ் நாட் கான் த்ரூ தட். ஸோ அந்த இதுக்கு ஒரு லைட் வி வில் பிரிங் டு தி பேரண்ட்ஸ். See, this is what is your child going through. மென்டலி என்ன, காக்னேட்டிவ்லி அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் டிசிஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சைல்டு வந்து கோ த்ரூ பண்ணும். சோஷியல் ப்ரெஷர் இதில் நடக்கும். சோஷியல் ப்ரெஷர் வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்குமே இருக்குது. பக்கத்து வீட்டு குழந்தை வந்து டாக்டர் ஆயிடுச்சு, இன்ஜினியர் ஆயிடுச்சு, நம்ம குழந்தையும் இப்படி தான் ஆகணும், இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ் பசங்க இப்படி இருக்காங்க. ஸோ அவர் சில்ட்ரன் ஹேஸ் டு, இது தப்பு கிடையவே கிடையாது. As a parent, what they are thinking for their children is the best. இது வந்து தப்பே கிடையாது. But is the child is okay with that? அதுதான் ரொம்ப important. Children வந்து they give everything to the parents' hand. என்னுடைய ஸ்டோரியிலே
இல்லை பழைய ஸ்டோரியிலே நான் முன்னாடி எபிசோடில் சொல்லியிருப்பேன், நான் வந்து பைலட்டாக ஆகணுன்ட்டு இருந்தேன். நான் வந்து ஏன்னா எனக்கு அந்த தேர்ஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது, என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல, எங்கேயோ பாதியில் நிற்கிது. இந்த கோலை வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் மை லைஃப், த செகண்ட் ஹாஃபில் நான் இப்போ அச்சீவ் பண்ணுறேன். ஸோ இந்த தேர்ஸ்ட் வந்து எப்போவுமே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து மண்ணு போட்டு மறையிற ஒரு தாட் கிடையவே கிடையாது. ஸோ அந்த தாட்டை ஸ்டார்டிங்லே ஐ ஃபீல் ஐ ஹவ் லாஸ்ட் மை 15 years 20 years ஆஃப் மை லைஃப், நான் ஏன் இது முன்னாடி அச்சீவ் பண்ணல அப்படின்ற இந்த தேர்ஸ்ட் வந்து இன்னொரு குழந்தை ஃபேஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக கைட் பண்ணுவேன். எனக்கு முன்னாடி இருக்கிற குழந்தை வந்து ஆங்கர் இஷ்யூவில் வந்து உட்காரலாம், டிப்ரெஷனில் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் செஷன் பை செஷன் இவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி, அந்த குழந்தை மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்குமே அந்த நாலேஜையும் அந்த லைட்டையும் கொடுத்து தான் அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கெரியரை பற்றியே அந்த குழந்தைகிட்ட பேசவே முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க அந்த டேங்கிள்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சது பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் சுற்றிட்டு இருக்க ஒரு வேர்ல்டு இது. ஸோ இந்த வேர்ல்ட்லேருந்து குழந்தைங்கள ஃபேண்டசி வேர்ல்டு இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் ஹூ இஸ் கோயிங் த்ரூ தட், த சில்ட்ரன் அந்த அடலசன்ட் ஏஜில் தே ஆர் கோயிங் த்ரூ தட். ஸோ அந்த ஃபேஸை டேப் பண்ணி அந்த ஃபேஸ்லேருந்து இந்த குழந்தைங்கள ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு, பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் கொண்டு வந்து ஆஸ் அ குட் பர்சனாலிட்டி, குட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இந்த சொசைட்டிக்கு, இந்த கம்யூனிட்டிக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அந்த பர்சனாலிட்டியாக அந்த குழந்தைய வந்து நாங்கள் கார்வ் பண்ணுவோம் தான் நான் சொல்வேன். இட் இஸ் நாட் ஒன் டே ஜாப். இதை இன்னைக்கு ஒரு செஷன் வந்தாங்க, நம்ம அட்வைஸ் பண்ணிட்டோம், இந்த குழந்தை சரியாயிடுச்சு, இல்லை இந்த குழந்தை நம்ம பேச்சை கேட்டுட்டு போயிடுச்சுன்னா 100% கிடையாது. எவ்ரிடே காலையில் சில குழந்தைங்க எனக்கு இன்னும் மெசேஜ் பண்ணுங்க, எம்ஐ இன் ரைட் பாத், டுடே ஐ ஹேட் அ பிக் ஆங்கர் இஷ்யூ, நான் வந்து இந்த சாமான்லாம் போட்டு உடச்சிட்டேன், இந்த மாதிரிலாம் கூட எனக்கு காலையில் மெசேஜ் வரும். ஸோ எவ்ரிடே டெய்லி லைஃப் ப்ராசஸ்லையும் இதை அட்ரஸ் பண்ணி தான் இந்த குழந்தைய வந்து அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் வந்து செஷன் பை செஷன் நாங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸை என்னோட ப்ரியாரிட்டைஸாக நான் வச்சு தான் அடுத்த குழந்தைய கெரியருக்கே கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் பீயிங் எஜுகேஷ்னலிஸ்ட் இதெல்லாம் அடுத்து பின்னாடி வந்த டேக். அதுக்கு முன்னாடி ஆஸ் எ ஹியூமன் பீயிங் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த குழந்தைய ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக, நல்ல பர்சனாலிட்டியாக இந்த கம்யூனிட்டிக்கு, இந்த உலகத்துக்கு அந்த குழந்தை தெரியணும். அதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் விட ஆஸ் அ மதராக ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா எஜுகேஷ்னலிஸ்ட்டாக தான் நான் வந்து ஒரு குழந்தையுமே பார்க்குறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெயா டிவி நேயர்களுக்கு தேங்க்யூ. மாற்றி யோசி அந்த செக்மெண்ட்டில் மாற்றி யோசித்தனால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்கு.